சட்ட திருத்தத்துடைய சாராம்சம் முதல்வர்கள், மத்திய மாநில அமைச்சர்கள், ஏன் பிரதமரே கூட இருந்தாலும் ஒரு வழக்கில் 30 நாட்களுக்கு தொடர்ந்து இடைவிடாமல் 30 நாட்களுக்கு சிறை வைக்கப்பட்டால் 31வது நாளுக்கு உள்ள அவர் தானாகவே ராஜினாமா செய்யாவிட்டால் 32வது நாளில் அவருடைய பதவி தானாகவே காலாவதியாகிவிடும். அவர் ராஜினாமா செய்ய வேண்டியதில்லை, யாரும் டிஸ்மிஸ் பண்ண வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்கலி அந்த பதவி லேப்ஸ் ஆயிரும். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. 30 நாள் தொடர் சிறை, தனித்தனியாக பிரித்து 10 நாள் 7 நாள் 6 நாள் அப்படிங்கிற 30 நாள் தொடர் சிறை. அதுவுமே 30 நாளுக்கு உள்ள ராஜினாமா பண்ணலை, 31வது நாள் வரைக்கும் வரலன்னா 32வது நாள் ஆட்டோமேட்டிக்காக லேப்ஸ் ஆகுங்கிறது தான் இந்த சட்ட திருத்தம். இது ஜனநாயகத்தை சீர்தூக்கும் நடவடிக்கை அப்படின்னு நாம் நினைக்கிறோம், சீர்குலைக்கும் நடவடிக்கை அப்படின்னு எதிர்க்கட்சிகள் நினைக்கின்றன.